பணம் என்பது கையில் அடிக்கடி வராமல் போகும் ஒரு தாளோ ஒரு நாணயமோ ஒரு எண் மட்டுமல்ல. அது மனிதர்களின் மனப்பாங்கின் வாசமும் அவர்களின் சிந்தனையின் மனமும். ஒருவர் எந்த மனநிலையுடன் வாழ்கிறாரோ அந்த மனநிலையே அவரிடம் பணம் வருகிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. பணிவாசம் என்பது வெளியில் இருந்து வரும் ஒன்று அல்ல, அது உள்ளிருந்து எழும் ஒன்று. எப்போதும் உங்கள் மூச்சைப் போல அமைதியாக ஆனால் தொடர்ச்சியாக செயல்படும் ஓர் அதிர்வெண். அந்த அதிர்வெண்ணை சரியாக அமைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கும் சக்தி தானாகவே உருவாகிறது. நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நான் இன்னும் அதிகம் சம்பாதிக்க வேண்டியதுதான் என்று நினைத்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை ஏன் பணம் என்னிடம் தங்குவதில்லை என்று உங்களையே கேட்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்விகளுக்கான பதில் பணத்தில் இல்லை, அது உங்கள் சிந்தனையில் இருக்கிறது. பணம் எப்போதும் சிந்தனையை டேடாரா வருகிறது. சிந்தனை உயர்ந்தால் பணமும் உயர்வதுதான் அதன் இயல்பு. பணம் ஓடும் நதி போன்றது. நதி ஓடும் இடத்துக்கு சரியான பாதை இல்லையெனில் அது அடைப்பு ஏற்படுகிறது, நின்று போகிறது, துர்நாற்றம் வீசுகிறது. ஆனால் அந்த பாதையை விரிவாக்கினால் நதி ஓடத் தொடங்குகிறது. பணத்திற்கும் இதே சட்டம். உங்கள் மனப்பாதையை விரிவாக்குங்கள், பணம் தானாக ஓடத் தொடங்கும். உங்கள் மனப்பாங்கு பணத்தை வரவேற்கத் தயாராக வேண்டும். ஒரு வீட்டு விருந்தினரைப் போல நீங்கள் வீட்டை சுத்தம் செய்து இடத்தை தயார் செய்து மனதின் கதவுகளை திறந்து வைக்கும் பொழுதுதான் விருந்தினர் உள்ளே வரும். இல்லையெனில் அவர் கதவை தட்டினாலும் யாரும் திறக்கவில்லையெனில் அவர் திரும்பிச் சென்று விடுவார். பணமும் அப்படியேதான். மனம் மூடப்பட்டிருந்தால் அது தட்டிக்கொண்டே இருக்கும். நீங்கள் திறந்துவிட்டால்தான் அது உள்ளே வரும். பணம் சம்பாதிக்கத் தேவையான இரு முக்கியமான விசைகள் உள்ளன. ஒன்று உங்களின் உள்ளார்ந்த தைரியம், 2 உங்கள் மனதின் நம்பிக்கை. இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கும் திறன் 10 மடங்கு அதிகரிக்கிறது. நீங்கள் இன்று எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, உங்கள் மனம் எங்கே செல்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதே முக்கியம். உங்களின் தற்போதைய நிலை உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்யும் சக்தியில்லை. ஆனால் உங்கள் எண்ணங்கள், உங்கள் நம்பிக்கைகள், உங்கள் செயல்கள், இவை மூன்றும் சேரும்போது மட்டுமே உங்கள் எதிர்காலம் உருவாகிறது. பலர் நினைப்பது என்னவென்றால், நான் இப்போது கையில் உள்ள பணத்தால்தான் என் வாழ்க்கை வளர வேண்டும். ஆனால் உண்மையில் வளர்ச்சி பணத்தில் இல்லை. வளர்ச்சி சிந்தனையில், மனநிலையில், செயலில் உள்ளது. நீங்கள் மாற்றமடையும் போது பணம் தானாகவே மாற்றத்தை பின்தொடரும். நீங்கள் உங்களின் மனதுக்குள் ஒரு ஒலியை கேட்கலாம். நான் இன்னும் அதிக பணத்திற்கு தகுதியானவன். நான் விரும்பும் வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கான திறன் என்னுள் இருக்கின்றது. இந்த வாக்கியங்களை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளும்போது பணத்தை ஈர்க்கும் விசை உங்களுக்குள் உருவாகத் தொடங்கிவிடுகிறது. எத்தனை முறை இந்த எண்ணத்தை உங்களுக்குள் திரும்பத் திரும்ப சொல்கிறீர்களோ அதனை வாழ்வில் உண்மையாக்கிக் கொள்ளும் வேகம் அதே அளவில் அதிகரிக்கும். பணம் என்பது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல. பலர் இதை இரகசியமாக, மர்மமாக, பேசக்கூடாத விஷயமாக வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பணம் என்பது சகஜமான ஒன்று. சூரியன் எழுவது எப்படியோ, மரம் வளருவது எப்படியோ, மழை பெய்வது எப்படியோ, பணமும் அப்படியே ஓடும் இயற்கை. நீங்கள் அந்த இயற்கையை புரிந்து கொண்டால் நீங்கள் பணத்தோடு போராட வேண்டியதில்லை. அது உங்களை தழுவி வந்து சேரும். உங்கள் சிந்தனையில் பசி இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்ற பசி, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற பசி. உங்களுக்குள்ளுள்ள பணிவாசம் பணத்தை ஈர்க்கும் திறனை உருவாக்கும் வரை நீங்கள் உங்கள் மனதை பயிற்சி செய்ய வேண்டும். மனம் என்பது ஒரு தசை போல். அதை பயிற்சி செய்தால் அது வலுவாகும். பயிற்சி செய்யவில்லை என்றால் அது தளர்ந்து போகும். நான் இதை முடியவில்லையே என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் மனம் பயிற்சி பெறாதது என்பதற்கான ஒரு அடையாளம்தான். எப்படி செய்வது என்று நீங்கள் கேட்கும்பொழுது
அது உங்கள் மனம் பயிற்சி பெறத் தொடங்கியுள்ளதற்கான அடையாளம். நான் இதை செய்யவே முடியும் என்று நீங்கள் உறுதி செய்யும்போது அது உங்கள் மனம் வலுவடைந்து விட்டது என்பதற்கான அடையாளம். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை மட்டுமல்ல, அதை அடையும் சக்தியையும் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரே வானமும் ஒரே நிலமும் உள்ளது. ஆனால் அவர்களின் வாழ்க்கை ஏன் வெவ்வேறாக உள்ளது? பதில் ஒன்றே: மனப்பாங்கு, மனத்தின் வாசம். உங்களின் பணிவாசம் பணத்தை தன்னிடம் இழுக்கும் ஒரு காந்தமாக மாறும். அது உங்களின் பேச்சிலும் தெரியும், உங்கள் பார்வையிலும் தெரியும், உங்கள் சமாதானத்திலும் தெரியும். இதுவரை நீங்கள் பணத்தை தேடி சென்றிருக்கலாம், ஆனால் இப்போது பணம் உங்களை தேடி வரும் சூழ்நிலையை உருவாக்கும் நேரம் இது. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள், உங்கள் செயல்களை மாற்றுங்கள், உங்கள் மனதின் அலைவரிசையை மாற்றுங்கள். பணத்தை பற்றிய பயத்தையும் சந்தேகத்தையும் குறைபாடுகளையும் மனத்திலிருந்து வெளியேற்றுங்கள். அதற்கு பதிலாக ஒரு உணர்வை உள்ளே நிரப்புங்கள். நான் வளத்துக்கான வாயில், நான் செழிப்பின் பாதை, பணம் என்னிடம் வருவது இயல்பு. இந்த உணர்வு முதலில் மெதுவாக இருக்கும், ஒரு சிறிய ஒளி போல. ஆனால் நீங்கள் அதை போஷிக்கும்போது அது பெருகும். அது உங்களின் முழு வாழ்வையும் ஒளிரும் ஒரு தெய்வீக வெளிச்சமாக மாற்றும். நீங்கள் பயணம் தொடங்கிவிட்டீர்கள். இப்போது அந்த ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு செயலும் உங்களை செழிப்பின் பாதைக்கு கொண்டு செல்கிறது. பாட் 2: பணம் உருவாகும் முன் அதை ஈர்க்கும் மனப்பாங்கு உருவாக வேண்டும். மனிதன் தனது வாழ்க்கையில் சம்பாதிப்பதற்கு முன்பே அவர் அந்த செழிப்பை தாங்கக்கூடிய ஒருவராக மனத்தில் மாற வேண்டும். காரணம், பணம் சும்மா ஒருவரின் கையில் தங்கியிருக்காது. அது தங்க வேண்டிய தகுதியை கண்டுபிடிக்கும். நீங்கள் மனத்தில் குழப்பம், பயம், கோபம், குறை சொல்லுதல், மற்றவர்களை பார்த்து பொறாமை, உங்கள் திறனை நம்பாத நிலை ஆகியவை கொண்டிருந்தால் அவை பணத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிடும். ஆனால் மனத்தில் தெளிவு, அமைதி, நம்பிக்கை, நன்றியுணர்வு, வாய்ப்பை ஏற்கும் தைரியம், முயற்சி செய்யும் மனநிலை ஆகியவை இருந்தால் அவை பணத்தை உங்களிடம் இழுக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை ஊக்கத்துடன் தொடங்கினாலும் சில நாட்களில் அந்த தீ குறைந்துவிடும். இதற்கு காரணம் உங்களின் திறமை குறைவு அல்ல, அது உங்கள் மனவாசம் தூய்மையடையாதது. ஒரு அறைக்குள் வாசனை இருந்தால், அதில் மலர் மணம் இருந்தாலும் துர்நாற்றம் இருந்தாலும், அந்த வாசமே அந்த அறைக்குள் நுழையும் மனிதர்களை பாதிக்கும். அதுபோல உங்கள் மனத்தின் வாசமும் பணத்தை ஈர்க்கும். நீங்கள் உள்மனத்தில் தாழ்வாக உணர்ந்தால் பணமும் உங்களை தாழ்வாகவே பார்க்கும். நீங்கள் உங்களை உயரத்தில் நிறுத்தினால் பணமும் அந்த உயரத்திற்குச் சீராக தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும்போது நாம் பணத்திற்கு பிறகு ஓடுகிறார் போல உணர்கிறோம். அந்த ஓட்டத்தில் பயமும் அவசரமும் கலந்து இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த ஓட்டத்தை மாற்ற வேண்டியது அவசியம். நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை தேடி ஓடுகிறீர்களோ அதே அளவில் நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள். ஏனெனில் தேடுபவர் எப்போதும் குறைவில் இருக்கிறார், ஆனால் ஈர்ப்பவர் செழிப்பில் இருக்கிறார். ஒரு மரம் ரோஜா மலர்களை தேடுவதில்லை, அது தன் மணத்தை உருவாக்குகிறது. அதன் மணத்தை கேட்டவுடன் தேனீக்கள் தாமாக வருகிறார்கள். அதுபோல நீங்கள் உங்கள் பணிவாசத்தை உருவாக்க வேண்டும். பின்னர் பணம் தானாக வந்து சேரும். உங்கள் சிந்தனையில் பணத்தின் தகுதியை ஏற்றுக்கொள்ளும் சக்தி உருவாகும்போது அது உங்களை உட்புறத்திலிருந்து மாற்றத் தொடங்கும். நீங்கள் சிறிய விஷயங்களில் கூட நன்றியுணர்வை உணர ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு குளிர்ந்த குடிநீர், ஒரு அமைதியான மூச்சு, ஒரு நண்பனின் ஆலோசனை, ஒரு நாள் முழுவதும் கிடைத்த வேலை, இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்லும் மனநிலை உருவானால் அதுவே செல்வத்தின் விதை. நன்றி சொல்லும் மனம் எப்போதும் வளத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் மனம். நன்றி செலுத்தாத மனம் எவ்வளவு பணம் இருந்தாலும் பசித்தே இருக்கும்.
நீங்கள் பணம் சம்பாதிக்க நினைக்கும்போது உங்களிடம் 2 விஷயங்கள் கேள்விகளாக எழும். ஒன்று, என்னிடம் போதுமான திறன் உள்ளதா? மற்றொன்று, நான் இதைச் செய்ய தகுதியானவரா? இந்த 2 கேள்விகளுக்கும் உங்கள் உள்ளம் ஒரே பதிலை தர வேண்டும். ஆம், நான் முடியும், நான் தகுதியானவன். இந்த 2 சொற்கள் உங்கள் மனத்தில் பதிந்தால் அது உங்கள் செயல்களில் ஒளி போல் தெரியும். ஒருவரின் செயல்களில் நம்பிக்கை பிரதிபலிக்கும்போது உலகமும் அவரை நம்பத் தொடங்கும். உங்கள் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் உங்களை கண்டுபிடிக்க முயன்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் உங்களை தயார் செய்து கொள்ளவில்லை என்றால் அந்த வாய்ப்புகள் உங்களை தாண்டிச் சென்றிருக்கலாம். இது தோல்வி அல்ல, இது ஒரு நினைவூட்டல். நீங்கள் வளர வேண்டியிருந்தது. நீங்கள் உங்களை இன்னும் வடிவமைக்க வேண்டியிருந்தது. பணத்தை கையாளும் பக்குவம் முதலில் உங்களுள் உருவாக வேண்டும். இல்லையெனில் அது வந்தாலும் தங்கியிருக்காது. சில சமயம் நாம் பணத்தை பற்றி எதிர்மறையாக நினைக்கிறோம். பணம் என்றால் பிரச்சனை அதிகம். பணம் வந்தாலும் தங்குவதில்லை. பணம் பெற்றவர்கள் எல்லாம் வேறு மாதிரி. இப்படிச் சிந்திக்கும்போது நம் மனம் பணத்தை அன்பாக பார்க்காது. பணம் ஒரு ஆற்றின் நீர் போன்றது. நீங்கள் அதை வரவேற்காத நிலை இருந்தாலும் அது பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதன் பாய்ச்சலை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டுவர நீங்கள் ஓர் ஓடை உருவாக்க வேண்டும். அந்த ஓடை உங்களுக்குள் உள்ள சரியான சிந்தனை. நீங்கள் பணத்தை பற்றி சிந்திக்க வேண்டியது அது உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் கருவி. பணம் என்பது சக்தி அல்ல, ஆனால் அது சக்திக்கு அணுகும் கதவு. மன அமைதி, நேர சுதந்திரம், தேர்வு செய்யும் திறன், குடும்பத்துக்கு நன்மை செய்யும் திறன், இவை அனைத்திற்கும் பணம் ஒரு கருவி. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அந்த கருவியை தவறாக பார்க்க மாட்டீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களின் சிந்தனை பழக்கங்கள் பணத்தை வரவேற்கின்றனவா அல்லது தள்ளுகின்றனவா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் தினமும் சொல்வது, நீங்கள் தினமும் நினைப்பது, நீங்கள் தினமும் செய்பவை, இவையெல்லாம் பணத்திற்கான அதிர்வெண். நீங்கள் உங்களின் எண்ணங்களை மாற்றத் தொடங்கும்போது உங்கள் சுற்றமும் மாற்றத்தை காண்பீர்கள். ஒரு புதிய வேலைவாய்ப்பு, புதிய தொடர்பு, புதிய சந்திப்பு, புதிய யோசனை, இவை அனைத்தும் பணிவாசம் உருவான பிறகு வாழ்க்கையில் வந்து சேரும். நீங்கள் ஒரு காலத்தில் பயந்திருந்த விஷயங்களே இன்று சாதாரணமாக பட்டுக்கொள்ளும். நீங்கள் முன்னால் பார்க்காத வாய்ப்புகள் இப்போது சொந்தமாக வந்து மழை போல பொழியும். இது அதிசயம் அல்ல, இது உங்கள் மனத்தின் மாற்றத்தின் இயற்கையான விளைவு. மனம் மாற்றமடைந்தவுடன் வாழ்க்கையும் மாற்றமடையும் என்பது இயற்கையின் சட்டம். இந்த உலகம் உங்களுக்காக கதவுகளை மூடவில்லை. நீங்கள் உங்களுக்கே கதவுகளை மூடிவிட்டிருந்தீர்கள். அந்த கதவுகளை திறக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை தடுக்க முடியாது, ஆனால் அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் உண்மையில் உங்கள் செல்வத்தை நம்பத் தொடங்கும்போது அந்த ஒளி பிரகாசமாகி உங்கள் வாழ்வின் பாதையை வெளிச்சத்தால் நிரப்பும். இப்போது இந்த பயணத்தில் நீங்கள் ஒருபடி முன்னேறிவிட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் உங்கள் மனத்தில் ஒரு விதையை விதைக்கின்றன. அந்த விதை முளைக்கத் தொடங்குவது தவிர்க்க முடியாதது. உங்கள் விழிப்புணர்வு மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் மனம் மெதுவாக செழிப்பின் அலைவரிசைக்குள் செல்லத் தொடங்கியுள்ளது. நீங்கள் இந்த மாற்றத்தை உங்களுக்குள் உணர முடிகிறது. அது ஒரு அமைதியான காற்று போல, ஒரு மென்மையான வெப்பம் போல, ஒரு நம்பிக்கையின் தீபம் போல. இப்போது நீங்கள் பணத்தை தேடி செல்லும் மனிதர் அல்ல, நீங்கள் பணத்தை ஈர்க்கும் மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாற்றம் ஆரம்பம் மட்டுமே. அடுத்த நொடிகளில், அடுத்த நாட்களில், அடுத்த வாரங்களில் இந்த மாற்றம் இன்னும் ஆழமாக பதியும். பார்ட் 3. உங்கள் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கும் திறன் மேம்படுவதற்கு முதலில் உங்கள் உள்ளமும் உங்கள் நம்பிக்கைகளும் உங்கள் ஆழ்மனமும் ஒரே மொழியில் பேச வேண்டும்.
மனிதன் வெளியில் எவ்வளவு சிரமப்பட்டாலும் உள்ளே நம்பிக்கையில்லாத நிலையில் எந்த முயற்சியும் முழுமையாக பலன் தராது. பணம் என்பது ஒரு ஆற்றின் நீர் போன்றது என்று முன்பு சொன்னோம். ஆனால் அந்த ஆற்றின் நீர் ஓட வேண்டிய பாதையை உருவாக்குவது உங்கள் உள்ளார்ந்த நம்பிக்கையே. நீங்கள் உங்களைப் பற்றி என்ன நம்புகிறீர்கள்? இந்த உலகம் உங்களுக்கான வாய்ப்புகளை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? உங்களின் திறன் பற்றி உங்கள் மனம் என்ன சொல்கிறது? இந்த கேள்விகளுக்கு பதில் நீங்கள் அளிக்கும்போது உங்கள் வளர்ச்சியின் வேகம் தீர்மானிக்கப்படுகிறது. வாழ்க்கையின் சிறிய தோல்விகள் எப்போது உங்களுக்கு தடையாக இருந்தாலும் அவை உங்களை பின்னோக்கி தள்ள வந்ததல்ல. அவை உங்களை வலுவாக்க முதலில் உங்கள் உள்ளே தளத்தை அமைக்க வந்தவை. ஒருமுறை அந்த தளம் வலுவானது என்றால் அதன் மீது எதை கட்டினாலும் அது சிதைவதில்லை. பணமும் அதுபோன்ற ஒன்றே. மனத்தின் அடித்தளம் வலுவாக இருந்தால் பணம் வந்தாலும் போகாமல் தங்கும். பலர் பணம் சம்பாதிக்க முயலும்போது யோசிப்பது என்ன என்றால், நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் நீங்கள் முதலில் யோசிக்க வேண்டியது, நான் எப்படி யோசிக்க வேண்டும்? பணம் எப்போதும் செயலை பின்தொடராது, அது சிந்தனையை பின்தொடரும். உங்கள் மனதில் இருக்கும் அதிகமான சந்தேகங்கள், பயம், கடந்த கால தோல்விகள் பற்றிய நினைவுகள், இவையெல்லாம் பணத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தும் கற்கள். நீங்கள் அவற்றை அகற்றும்போது ஓடை சீராக ஓடத் தொடங்கும். பணம் உங்களிடம் வருவது ஒரு இயற்கையான நிகழ்வாக மாறும். நீங்கள் எவ்வளவு வருடங்களாக உங்களின் திறனைப் பற்றிய சந்தேகத்தில் இருந்தீர்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை முறை என்னால் முடியாது என்று உங்களையே தடுக்க முயன்றீர்கள்? எத்தனை முறை மனதில் நிலைநிறுத்த முடியாத பயங்களை உணர்ந்தீர்கள்? இந்த அனைத்தும் உங்கள் செழிப்பின் வாசத்தை மெதுவாக குறைத்திருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமல்ல. எந்த வாசமும் மாற்றலாம், எந்த மனநிலையும் மாற்றலாம். நீங்கள் உங்கள் மூச்சின் ரிதத்தை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு இயல்பாகவே உங்கள் மனநிலையும் மாற்ற முடியும். மனது ஒரு தோட்டம் போல. நீங்கள் விதைப்பது சிந்தனைகள், நீங்கள் நீரூற்றி வளர்ப்பது நம்பிக்கைகள். நீங்கள் அகற்ற வேண்டியது பயம், குறைச்சொல், எதிர்மறை உணர்வு. ஒரு தோட்டத்தில் களைப்பைகள் வளர்வது இயல்பு. ஆனால் நீங்கள் அவற்றை கவனமாக அகற்றினால் அந்த தோட்டம் மீண்டும் மலர்களால் நிரம்பும். அதுபோல் உங்கள் மனதில் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளை அகற்றுங்கள். அவ்வாறான சிந்தனைகளில் நீங்கள் எந்த வேரும் வைக்கக்கூடாது. ஏனெனில் அந்த வேர்களே செழிப்பின் வழியை மறைக்கும். பணத்தை ஈர்க்கும் மிகப்பெரிய சக்தி நிம்மதி. நிம்மதியில்லாத மனத்தில் எத்தனை பெரிய யோசனை வந்தாலும் அது செயல்படாது. அவசரத்தில், பயத்தில், நெருக்கடியில் செய்யப்பட்ட முடிவுகள் உங்களை சுற்றி குழப்பத்தை உருவாக்கும். ஒரு அமைதியான மனம் எப்போதும் சரியான பாதையை பார்க்கும் திறனைக் கொண்டது. அத்தகைய மனத்தில் பணம் ஒரு சுமையாக வராது. அது ஒரு நண்பனாக வருவது போலிருக்கும். நீங்கள் அமைதியாக சிந்திக்கும்போது உங்கள் சிந்தனைகளில் ஆழம் உருவாகிறது. அந்த ஆழம் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் அடையாளமாக மாறுகிறது. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. நான் வளத்துக்குத் திறந்தவன். இந்த ஒரு வாக்கியம் உங்கள் மனத்தில் ஒரு அறையை திறக்கிறது. அந்த அறையில் ஒளி அதிகரிக்கிறது. அந்த ஒளியில் பயம் கரைந்து போகிறது. நீங்கள் பணத்தை தடுப்பது எந்த வெளிப்புற சூழ்நிலைகளும் அல்ல. அதை தடுப்பது உள்ளே இருக்கும் பயம் மட்டுமே. நீங்கள் உங்கள் பயத்தை துளியளவும் தள்ளிக் கொடுத்தால் கூட பணத்தின் ஓட்டத்தில் மாற்றம் ஏற்படத் தொடங்கும். ஒரு கல் நீரில் விழுந்தால் அலை போல் பரவும் அதிர்வு போல ஒரு சிறிய தைரியமான சிந்தனையே உங்கள் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் சக்தி கொண்டது. நீங்கள் இன்று கேட்கும் இந்த வார்த்தைகளில் அந்த அதிர்வு இருக்கிறது. நீங்கள் உங்களுக்குள் உணரும் அந்த சிறிய மாற்றமே உங்களை மற்றொரு நிலைக்கு அழைத்துச் செல்லும் முதல் சின்னமாகும். உங்கள் மனத்தின் ஆழத்தில் தங்கம் போல ஒரு திறன் உள்ளது. ஆனால்
அதை வெளிக்கொணர துணிவு வேண்டும். அந்த துணிவு வந்துவிட்டால் பணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விருந்தினராக வராது. அது உங்கள் வீட்டின் நிரந்தர அங்கமாக மாறிவிடும். இந்த உலகம் உங்களுக்கு எதையுமே தடுக்கவில்லை. நீங்கள்தானே உங்களை தடுத்திருந்தீர்கள். இப்போது அந்த தடை கரைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களின் சிந்தனையை திறந்து விடுகிறீர்கள். உங்கள் மனம் தன்னை விரிவாக்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் பணிவாசம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. உங்கள் உள்ளே இப்போது ஒரு ஆழமான அமைதி இருக்கிறது. அந்த அமைதியில் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போது பணத்தை தேடாமல் பணம் உங்களை தேடிப்போகும் நிலைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் பணிவாசத்தின் உண்மையான ஆரம்பம். இது இன்னும் ஆழமாகப் போகும். அடுத்த கட்டம் இன்னும் வலிமையானது, இன்னும் மாற்றத்தைக் கொண்டது. நீங்கள் தயாராக இருக்கிறீர்களானால் நாம் அந்த கட்டத்தை நோக்கி செல்வோம். பார்ட் 4. வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கும் சக்தி பெரும்பாலும் வெளியில் அல்ல, உள்ளே தங்கியிருக்கும். பலர் பணத்தை பற்றிய ரகசியங்களை புத்தகங்களில், வீடியோக்களில், பெரியோர்களின் பேச்சுகளில் தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான ரகசியம் எப்போதும் உள்ளே இருந்தது. அது உங்கள் மனத்தின் அலையில் மறைந்து கிடக்கும் ஒரு ஒளி. நீங்கள் அந்த ஒளியை ஏற்றினால் நீங்கள் தேடும் செழிப்பு, சுதந்திரம், வளர்ச்சி அனைத்தும் உங்களை தேடி வந்து சேரும். பணம் ஒரு தூரம் ஓடும் பயணி அல்ல, அது அருகில் நிற்கும் ஒரு சக்தி. அதை அழைத்துக் கொள்ளும் மொழியை நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான். பணம் எந்த மனிதரிடமும் தங்குவதற்கு முன் ஒரு விஷயம் தேவை. உங்கள் உள்ளத்தில் அமைதியான இடம். அது குழப்பத்தில் தங்காது, அது அவசரத்தில் தங்காது, அது சண்டையில் தங்காது. ஆனால் அது அமைதியில் தங்கும். மனம் அமைதியாக இருக்கும்போது அது தெளிவாக சிந்திக்கும். தெளிவாக சிந்திக்கும்போது அது வாய்ப்புகளை பார்க்கும். வாய்ப்புகளை பார்க்கும்போது அது பணத்தை உருவாக்கும். நீங்கள் உங்களுக்குள் கேள்வி எழுப்ப வேண்டும். நான் உண்மையில் அமைதியாக இருக்கிறேனா? நான் பணம் வரும்படியான மனநிலையை உருவாக்குகிறேனா? என்னுடைய உள்நிலை செழிப்பை வரவேற்கிறதா அல்லது தள்ளுகிறதா? நீங்கள் எண்ணங்களை கவனமாக பார்த்தால் உணர்வீர்கள். எவ்வளவு அதிகம் நீங்கள் பயத்தை நினைக்கிறீர்களோ அதே அளவில் பணம் தள்ளிப் போகிறது. பயம் என்பது பணத்தின் எதிர்மறை திசை. நம்பிக்கை என்பது அதன் இயற்கையான திசை. மனம் நம்பிக்கையில் நிலை கொண்டால் பணம் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். நம்பிக்கை என்பது வெறும் உணர்வல்ல, அது ஒரு அதிர்வு. அது உங்கள் வாழ்க்கையின் எல்லா மூலைகளையும் மாற்றும் ஒரு ஆற்றல். பணம் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு முதலில் நீங்கள் உங்களைப் பற்றிய எண்ணத்தை மாற்ற வேண்டும். நீங்கள் உங்களைப் பற்றி நினைப்பது உலகம் உங்களைப் பற்றி நினைப்பதை தீர்மானிக்கும் முதல் நிலை. நீங்கள் உங்களை வலிமையானவன் என்று நினைத்தால் உங்கள் செயல்களும் வலிமையுடன் இருக்கும். நீங்கள் உங்களை தகுதியற்றவன் என்று நினைத்தால் உங்கள் முயற்சிகளும் பாதியில் நின்றுவிடும். நீங்கள் உங்களை வளத்தின் மையமாக கருதத் தொடங்கினால் பணமும் அதே மையத்தை நோக்கி தனது ஓட்டத்தை மாற்றும். ஒருவரின் கண்களில் தெளிவு இருந்தால் உலகமே அவருக்காக கதவுகளை திறக்கும். ஆனால் அந்த தெளிவு முதலில் மனத்தில் உருவாக வேண்டும். நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை உங்களுக்குள் கேட்டு பார்க்குங்கள். பணத்தை எதற்காக விரும்புகிறீர்கள்? சுமைகளை குறைக்கவா? குடும்பத்துக்கு நிம்மதி கொடுக்கவா? உங்கள் கனவுகளை நிறைவேற்றவா? அல்லது உங்கள் வாழ்க்கையை சுதந்திரமாக மாற்றவா? இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில் உங்கள் மனதில் ஒரு திசையை உருவாக்கும். நீங்கள் எந்த திசையை தேர்வு செய்கிறீர்களோ வாழ்க்கையும் அப்படியே நகரும். எந்த பயணமும் திசையில்லாமல் தொடங்க முடியாது. பணமும் திசையை பின்தொடர்வது போலவே செயல்படும். உங்கள் மனத்தில் ஒரு தெளிவான நோக்கம் இல்லையெனில் பணத்தை ஈர்க்க முடியாது. நோக்கம் என்பது காந்தம். அது உங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தும். உங்கள் எண்ணங்களை ஒளிரச் செய்யும்.
சில நேரங்களில் நீங்கள் நினைப்பீர்கள், நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் பலன் வரவில்லை. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, பலன் வரவில்லை என்பதற்கான காரணம் முயற்சியில் இல்லை. அது உங்கள் மனத்தில் இன்னும் நீக்கப்படாத குழப்பங்களில் இருக்கலாம். குழப்பம் ஓர் நிழல் போல. அது அங்கே இருந்தாலே உங்கள் செயலை மறைத்துவிடும். அந்த நிழலை அகற்றும் வரை உங்கள் முயற்சி வெளிச்சத்தை பெறாது. ஒரு அமைதியான மூச்சு எடுங்கள். மெதுவாக உங்கள் உள்ளத்தை உணருங்கள். உங்கள் கையிலிருந்த கவலைகளை, பயங்களை, குறைகளையெல்லாம் கீழே வையுங்கள். நீங்கள் எதையும் பற்றிக் கொண்டு ஓட வேண்டியதில்லை. உங்கள் மனம் முதலில் அமைதியாக இருந்தால், பணம் உங்களை நோக்கி வரும் பாதைகள் தானாக திறக்கும். உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் மிகப்பெரியது. நீங்கள் இன்னும் பயன்படுத்தாத பெரும் களஞ்சியம் அது. அந்த ஆற்றலை உங்களால் நம்ப முடிகிறதா என்பதே முக்கியம். நீங்கள் அந்த ஆற்றலை நம்பும் நிகழ்வை உணரும்போது உங்கள் மனத்தில் ஒரு புதுமையான தீ உருவாகிறது. அந்த தீ உங்களுக்கு ஓர் அழைப்பு தரும். நீங்கள் இன்னும் உயர வேண்டும். உங்களால் முடியும். நீங்கள் உங்களின் திறனை நம்பத் தொடங்கும் நேரமே பணம் உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதைகளை தோற்றுவிக்கும். சில நாட்களில் நீங்கள் ஒரு புதிய யோசனை பெற்றுக்கொள்வீர்கள். சில நேரங்களில் ஒரு புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். சில சமயம் ஒரு எதிர்பாராத வாய்ப்பு திறக்கும். ஆனால் இது எல்லாம் திடீரென்று நிகழ்வதல்ல. இது உங்கள் உள்ளத்தில் நடக்கும் ஆழமான மாற்றத்தின் வெளிப்புற வடிவங்கள். உங்கள் மனத்தின் வாசம் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. அது தெளிவின் வாசம், அமைதியின் வாசம், நம்பிக்கையின் வாசம், செழிப்பின் வாசம். இந்த வாசத்தை பணம் தூரத்திலிருந்து கூட உணரும். அது உங்களை நோக்கி வரத் தொடங்கும். அது வேகமாக வரத் தொடங்கும். நீங்கள் இன்னும் பயணத்தின் நடுவில்தான். ஆனால் இந்த பாதை உங்களை ஒரு புதிய மனிதராக உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் இந்த மாற்றம் ஆழமாகி வருகிறது. நீங்கள் உணர்கிறீர்கள், உங்கள் மனம் இனி பழைய மனம் அல்ல. உங்கள் சிந்தனை இனி பழைய சிந்தனை அல்ல. நீங்கள் இனி பணத்தை எதிர்பார்க்கும் ஒருவர் அல்ல. நீங்கள் பணத்தை ஈர்க்கும் ஒருவர். இந்த உணர்வு இப்போது உங்கள் உடம்பிலும், மூச்சிலும், மனத்திலும், ஆன்மாவிலும் ஒலிக்கிறது. நீங்கள் தயாராகி வருகிறீர்கள். பணிவாசத்தின் அடுத்த கட்டத்தை உணரத்திற்கு தயாராகி வருகிறீர்கள்.